இன்னைக்கு எந்த ஒரு கருத்துமே பேசக்கூடாதுன்னு வந்திருக்கேன். எவ்வளவுக்கு ஃபன்னா பேசணுமோ அவ்வளோ ஃபன்னா பேசணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியான டைலாக் தான் சொல்லியிருந்தார் சார். அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தையும் பிரிஞ்சு அப்படியே பறக்கிற மாதிரிலாம் இருக்கும் நமக்கு. மேக்ஸ் புக் பார்க்குற போது அந்த மாதிரி இருக்கும். முதல்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இவரெல்லாம் மைண்ட்லேயே கிடையாது. டிடிஎஃப் வாசன் இந்த படத்துக்கு பல கோடி சம்பளம் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்லாம் கேள்விப்பட்டோம். உண்மையில பல கோடி சம்பளம் வாங்கிருக்கீங்களா? பல கோடி கொடுத்தீங்களா? கொடுத்தோம். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயஜனோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் படக்குழு இருக்கிறாங்க. அந்த வகையில் படத்துடைய ஹீரோ டிடிஎஃப் வாசன் பிரதர். வணக்கம். வணக்கம்ண்ணா. டேரக்டர் சார் கருணாநிதி சார் அவர்கள் வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த படம் எடுக்கும்போது கதையை தாண்டி நம்ம கரெக்டான கேஸ்டினுக்கு ஒரு செட் பண்ணிட்டோன்னா படத்தை எடுத்துடலாம், பெருசாக ரீச் பண்ணிடலாம் நம்புனீங்களா சார்? கண்டிப்பாக ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா இந்திய தண்டனை சட்டம் இதை ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணும்போது இந்தந்த ஆர்டிஸ்ட் இது இருந்தால் தான் இதை கேரி அவுட் கொண்டு போக முடியும். இது ஒரு சின்ன படமாக இல்லாமல் நம்ம பெரிய படமாக பண்ணலாம். அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம ப்ரொடியூசர் ரெடி ஆகிட்டார். அப்போது அதுக்கான குரூப்ஸை நம்ம ரெடி பண்ணோம். அப்போது அந்த ஒரு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத ஈஸியாக மக்களுக்கு கொண்டு போனாங்க. இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டுமே தான் ஈஸியாக கொண்டு போக முடியும், மக்கள் ஈஸியாக மனசில் பதியும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஆர்டிஸ்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். லாப சம்மந்தமான ஒரு படத்தை எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பின்னாடி ரிசர்ச் பண்ணணும். சில இடங்களில் தப்பான விஷயங்கள் நம்ம காட்டிட்டோம் அப்படின்னா அது பயங்கர ட்ரோலுக்குள்ளே உள்ளாயிருக்கும். ஸோ நீங்கள் லா படிச்சிங்களா? அது சம்மந்தமான ரிசர்ச்லாம் பண்ணிங்களா சார்? இல்லை, அதுக்கான யாரோ டிஸ்கஸ் பண்ணணும், சீனியர் அட்வொகேட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதை எப்படி வடிவமைக்கணும், எப்படி அந்த சீன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இதை ஒரு யாருக்குமே இதை ட்ரோல் பண்ணுற மாதிரி வராது. இப்படியும் நம்ம செய்யலாம். அதாவது நம்ம கடைசியில் ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் மட்டுமே தான் ஒரு சால்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சொல்யூஷன் அதில் கொடுத்துருக்கோம். அதனால எல்லாருமே அந்த லா பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு இடம் ஒரு பிரச்சனை வந்தோன்னாக்கா நேராக ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு சொன்னால் அதுக்கு மேலே ஒருத்தர் வருவான், ஆப்போசிட்டில் இருக்கிற வேறு ரெக்கமெண்டேஷனுக்கு வருவான். அப்போ நம்ம கீழே போயிடுவோம், காணாமல் போயிடுவோம். அப்போ நம்ம நீதிமன்றத்தை நாடினாக்கா நீதிமன்றத்தில் கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படின்ற இடத்த தான் நம்ம இந்த எண்டில் அந்த லா சொல்லியிருக்கோம். சூப்பர். ஸோ பிரதர், ஸோ சார்ட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு லா தெரியுமா, ரிசர்ச் பண்ணிங்களா அப்படின்ட்டு. சாரோட அதை உங்கள்கிட்ட தான் நான் ஜாஸ்தியாக கேட்கணும். ஏன்னா பல போலீஸ் ஸ்டேஷன்களையும் கோட்டையும் பார்த்த நபராக இருக்கிறீங்க. ஒரு 20 வயசாக நான் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப துருதுருவாக பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னே ஒரு அனுபவமான ஒரு மெச்சுவரான பர்சனாக தெரியுறீங்க. ஒரு 5 வருஷம் உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம், அது வயசாக வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கொஞ்சம் நமக்கு டபுளாகவே கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த படத்துக்குள்ளே வரும்போது இப்போ நிறைய பேர் தெரியும், நீங்கள் ஃபஸ்ட் ஒரு படத்தில் இருந்தீங்க, மஞ்சள் வீரன் அப்படிங்கிற படத்துலேருந்து உங்களை விளக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துச்சு பார்த்தோம். ஸோ அந்த படத்தில் இருக்கும்போதே இந்த கதையெல்லாம் கேட்டிங்களா இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் கேட்டிங்களா? இல்லை, அதுக்கு இருக்கும்போதே கேட்டது தான். அதாவதுங்க, அது முடிஞ்சு போன விஷயம். பட் ஈவன் தோ அதை பற்றி பேச வேணாம் நினைக்கும் போது எல்லா இன்டர்வியூஸ்லையும் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். அது இருக்கும்போது தான் கேட்டிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மறுபடியும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்தது தான். கண்டிப்பாக. ஸோ ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னா நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது இப்போ நடிப்பை தாண்டி இந்த நடிப்பு கிளாஸ் அட்டன் பண்ணிங்களா? இல்லாட்டி இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஃபைட் கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எந்தெந்த கிளாஸுக்கெல்லாம் போனீங்க? இல்லை, டான்ஸ் கிளாஸ் பெருசாக போல. ரிகர்சல் நல்லா ஆடுவீங்களா? இல்லை, ஆடணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் ஆடினது கிடையாது. ரிகர்சல் ஒரு 2 days தான் கிடச்சிது. நான் ஒரு 2 weeks சார்கிட்ட கேட்டிருந்தேன். அதெல்லாம் 2 நாள் போதும் சார் தம்பி அப்படின்ட்டாரு. என்னடா இது, நமக்கே பெருசாக நம்பிக்கை இல்லையே, சாருக்கு என்னடா இவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் பரவாயில்ல. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாவலோ சாங் 5.5 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. அப்போது இப்போ 2 மில்லியன் சம்திங் கிராஸ் ஆகி ரெண்டுமே இன்னும் ஸ்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. டீசருமே இன்னும் ட்ரெண்டிங் நம்பர் 2ல இருக்குது. அது 3 மில்லியனை கிராஸ் ஆகிடுச்சு. அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே டான்ஸ் நல்லா இருக்குங்கும் போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் லேர்னிங். இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பேன். ஆக்டிங் கிளாஸும் போகணும், அதுவுமே கற்றுக்கிட்டோம். அதுவுமே இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு இல்லைங்க. பட் இன்னைக்கு எந்த ஒரு கருத்துமே பேசக்கூடாதுன்னு வந்திருக்கேன். எவ்வளவுக்கு ஃபன்னா பேசணுமோ அவ்வளோ ஃபன்னா பேசணும். அது லைஃப்ல நிறைய பாட்டு வரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஓகே.
ஸோ படத்தோடைய டீம் வந்து நம்ம இணையும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப எப்பயுமே ஒரு கேங்கோடயே இருப்பார் வாசன். ஸோ அந்த கேங்கை விட்டுட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு டீமுக்குள்ளே இணையும் போது ஐயோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சா? அப்படிலாம் இல்லை. ப்ரொஃபஷனல் இஸ் அ ப்ரொஃபஷனல். பேஷன் ப்ரொஃபஷனல் அது வேற, ஒர்க் வேற, அதெல்லாம் வேற தானே. அது எங்கெங்கே வரும்போது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம வ்ளாக் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வைப் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரொஃபஷனலாக இருக்கோம்னா அவங்களுமே வரமாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒர்க்கு, எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவ்வளோ இன்டர்வியூஸ் போகிறோம், அவங்களுக்கு எவ்வளோ அலைச்சல், நம்மளே டயர்ட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது அவங்களும் டயர்ட் ஆவாங்க. அவங்களே கூப்பிட்டா கூட ஐயோ என்னை விட்டுருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் வேற, அது ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறது வேற. கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்குமே புதுசாக ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது பயம் நிறையா இருக்கும். அதுவும் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் கேமராவை ஃபேஸ் பண்ணும்போது அந்த லைட் அடிக்கிறப்ப அது வரைக்கும் இருந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே உடையிற அளவுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல் முறை கேமரா உங்களுக்கு புதுசில் தான், பட் இருந்தாலும் அந்த செட்டு லைட் எல்லாம் இருக்கிறப்ப எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை, கேமரா ஃபியர் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். கேமரா ஃபியர் இல்லை, அது கடவுள் கொடுத்த அந்த ஒரு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் பட் ஈவன் தோ அந்த ஒரு க்ரௌட், அந்த ஒரு கூச்சமும் அந்த ஒரு நர்வஸ்னஸும் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான டைலாக் தான் சொல்லியிருந்தார் சார். பட் அந்த டைலாக்கோட ஆமாம், அது யாராலையும் மறக்க முடியாது. அது யாராலையும் முடியாது, மறக்க முடியாது, லைஃப்லயே மறக்க முடியாது. ஆமாம். இப்போ சிவாஜி சார் முதல்ல சொல்லும்போது சக்சஸ்னு சொன்னார்ல, அதே மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, படத்துல பாருங்க. ஆமாம், சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். அது கூட ரொம்ப பழக்கப்பட்டதுங்கிறதுனால அதனால ஈஸியாக பண்ணிட முடிஞ்சது. ஆனால் அடுத்தடுத்த டைலாக்ஸுங்கும் போது அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தையும் பிரிஞ்சு அப்படியே பறக்கிற மாதிரிலாம் இருக்கும் நமக்கு. ஸோ ஏன்னா மேக்ஸ் புக்கை பார்க்குற போது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரு 2 days 3 days தான். அது அப்படியே செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே பரவாயில்ல, இன்னும் நம்மளால பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் வந்துச்சு. ஸ்டில் லேர்னிங். அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே வந்து சின்ன டைலாக் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் பேக்கில் கொண்டு போயிட்டு அது கொஞ்சம் இது கேமரா முன்னாடி அந்த ஃபியர்னஸ் போகணுன்றதுக்காக எடுத்தோடனே ஆக்ஷன் பேக்கெலாம் வச்சுட்டு போயிட்டேன். அப்போது அதெல்லாம் ஈஸியாக அவர் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டார். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டார். ஓகே. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாறினார், அப்புறம் நாட்கள் போக போக டேக்கு குறைய ஆரம்பிச்சு. ஓகே. அதனால் ஈஸியாக வந்துட்டார். இந்த படத்துல அனுபவமான ஒரு ஹீரோ கூட போயிருந்திருக்கணும் அப்படின்னு முதல்ல தோணி இவரை மாத்துனீங்களா, இல்லாட்டி எடுத்த எடுப்புல இவர் மைண்ட்ல இருந்தாரா? இல்லை, முதல்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இவரெல்லாம் மைண்ட்லேயே கிடையாது. அப்போ ஹீரோவும் நாங்கள் அப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகல, மைண்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற இல்லை, உண்மையே தானே சொல்றாரு. ஃபிக்ஸ் ஆகல. அப்போ அதாவது டேட்டு அபிராம் மேடமுக்கும் கிஷோர் சாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே, முதல்ல கொடுத்துட்டோம். அப்புறம் ஒரு ஹீரோ தேடுவோம் அப்படின்னு அப்போ அது வரைக்கும் கிடைக்கல. உடனே ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் போங்க, டைம் ஆச்சு. அது அவங்களும் வந்து டேட்டு கொடுத்தாங்க. அதனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஹீரோயினை கமிட் பண்ணியாச்சு, ஷூட்டிங் போயிட்டோம். ஒரு 10 days ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 10 days போயிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணால் ஒரு ஹீரோ அப்பப்போ தேடிக்கிட்டு தான் இருந்தேன். யாருமே எனக்கு அந்த இடத்துல நிற்கல. இப்போ மணிகண்டன் சாரையும் கேட்டோம், அவர் வந்து 6 மாதம் ஆகும்னு சொன்னார். அதனால் இப்போதைக்கு சரி உடனே ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டிஸ்ட்கெல்லாம் சொன்னேன். அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. படம் படத்துக்கு திரும்ப எப்போ சார் கேட்டுருந்தாங்க. பட் எனக்கு அது மெட்டீரியலாக தெரில. அதுக்கப்புறம் நண்பர் வந்து டிடிஎஃப் வாசன் ஃபோட்டோ காட்டினார். காட்டும்போது இவர் பரவாயில்லையே, நல்ல மெட்டீரியலாக இருக்காரு. நார்த் இந்தியன் ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்களா? இல்லை, தமிழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் இது மாதிரி ஹீரோ இருக்காங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சார் என்ன சொல்லுவீங்க? அவர் ஃபாரின்ல தான் தானே சொல்லுவீங்க. அப்படிதான் இருக்காரு. இல்லை அப்படிதான் இருக்காரு. பட் ஆனால் ஏற்றுக்கிட்டாங்களா மக்கள் வந்து நம்ம மக்களோட மக்களாக தான் அவர் இருந்தார். அவர் அபேவா இப்போ எப்பவுமே போனதில்லை. அதே மாதிரி எனக்கு வாசன் வந்து அதுமாதிரி தெரியவே இல்லை. அதாவது இவர் வந்து மக்கள்கிட்ட அபேவா போய்ட்டார் அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் யூடியூப்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடியாக மக்கள்கிட்ட நிறைய உள்ளே வந்திருக்காருன்றது நான் அந்த ப்ரொப்போஸ்க்காக அந்த இது அவர் லீடாக இருக்கார், இந்த இன்ஸ்டாகிராம்லாம் அப்படி இருக்காரு அப்படின்ற இடத்த நான் எடுக்கவே இல்லை. பார்த்த மெட்டீரியலாக இருந்தார், ஹீரோக்கான மெட்டீரியலாக இருந்தார். மேபி ஃபியூச்சர் கூட ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேபி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து தவிர்க்க முடியாத ஹீரோவாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தம்பி கொஞ்சம் துருன்னு இருக்கிறதுனால அந்த இதுக்கு அப்படியே செட் ஆகிட்டார். ஒரு லவ்வுக்காலும் சரி, ஆக்ஷன்லாம் சரி, கொஞ்சம் சென்டிமெண்ட்டு ஃபீல் இருந்தாலும் சரி, நல்லா கரெக்டாக செட் ஆகிடும். ஆக்சுவலாக ஒரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகனாக தான் இருக்கான் அப்படின்னு தெரியும். சூப்பர். ஸோ சார் பேசுகிறப்ப எமோஷன் எல்லாமே சொன்னால் கூட லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். ஸோ அந்த யாவலோ பாட்டை கேட்குறப்ப கூட ஒரு நல்ல லவ் சாங்காக எங்களுக்கு ஃபீல் ஆகுது. போஸ்டர் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ போஸ்டர் பார்க்குறப்ப வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இன்டர்வியூஸை பார்க்குறப்பவே ஐயோ என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். பட் படத்தில் ஒரு ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகளில் இருக்கிறப்ப இல்லை, எதுவுமே சொல்லலை, பரவாயில்ல.
இது ஒரு லவ், ரொமான்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிங்கில ஒரு பார்ட் தானே. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பரவால்ல. பொசசிவ்லாம் ஆகலையா? இப்போ வரைக்கும் ஆகல. மேபி அடுத்தடுத்த படங்கள்ல ஆகலாம். இல்ல பொசசிவ்னு சொல்லி பாரு வீட்ல இருக்குதுங்கிற மாதிரியே இல்ல நீங்க சொல்ற அதுல என்ன மாதிரி. நமக்கு பயம் இருக்கு? நம்ம விரும்பினவங்கள தானே கட்டிக்கிட்டோம். வீட்ல பார்த்து கட்டி வச்சிருந்து, இதுக்கப்புறம் இனிதான் புரிய ஆரம்பிச்சிருந்தா, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம விரும்பினவங்கள தானே கட்டிக்கிட்டோம். அதனால அவங்களுக்கு எல்லாமே நம்மள பத்தி தெரியும்ல. அதனால பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா. இது உங்களுக்குன்னு இல்ல. ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ்ட்ட கூட கேட்டிருக்காங்க. இன்ஃபாக்ட் சூர்யா சார்ட்ட கூட கேட்டிருக்காங்க. இந்த மாரி நீங்க மத்த ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்றப்ப உங்க ஒய்ஃப்க்கு ஜோதிகா மேம்க்கு இந்த மாரி டென்ஷன் ஆகுமா, எரிச்சல் ஆகுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்கல்ல. இது ஏன் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு சார் என்ன பதில் சொல்லியிருக்காரு? சேம் ஓ! டெம்ப்ளேட் ஆன்சர். அப்படி இருக்கும்போது நடிக்க வரக்கூடாதுல்ல. கரெக்ட் தானே? ஒரு ஆக்டரோட அதெல்லாம் ஒரு பார்ட், முக்கியமான பார்ட். ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் இது எல்லாமே ஒரு ஒரு பார்ட். அத கண்டிப்பா எல்லாமே இருந்தா தான் ஒரு ஆக்டரா இருக்க முடியும். கண்டிப்பா. அது வேணாம், இது வேணாம்னு சொல்லவும் கூடாதுல்ல. இல்ல நிச்சயமா. ஒரு கரியர்ல நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. ம். ஏன்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். ஸோ உங்க ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க? ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாமே எதுவுமே வேணாம். இப்போ என்னோட ரிலேட்டிவ்ல இவ்வளோ வருஷமா லவ் லவ் பண்ற பையன் எங்க வீட்டு சைடு பொண்ணு அவங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருஷமா அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்ல ஒத்துக்கவே இல்ல. ஏஜ் கிட்டத்தட்ட ஒரு 27 பக்கம் ஆயிடுச்சு இப்போ அந்த அக்காக்கு. இப்போ வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்லயும் அக்செப்ட், இவங்க வீட்லயும் அக்செப்ட். ஓகே இப்பவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசின உடனே, சரி எவ்வளோ நகை போடுவீங்கன்னு சொல்லி பொண்ணு கேட்குது. என்னம்மா லவ் மேரேஜ் தானம்மா, என்னம்மா நகை போடுறேன்னு சொல்லி அவங்க வீட்டு சைட்ல ரொம்ப ஷாக்கு. லவ் மேரேஜ் தானே போடுறீங்க, இன்னும் நகையெல்லாம் கேட்குறீங்க, அப்பதானே என்ன அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் என்ன என் மாமா பார்த்துப்பாரு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்க, எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு எல்லாமே தைரியமாக என்னை நம்பி வந்தவங்க. ஸோ இதை விட ஒரு சப்போர்ட் என்ன வேணும்? என் மேலே அவ்வளோ நம்பிக்கையோட வந்தாங்க. எப்பவுமே என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும், என்ன வேணா இருக்கட்டும், அவங்க மேலேயே என்ன வேணா தப்பு இருக்கட்டும், என்னன்னாலும் எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லி என் பொண்ணு வந்துச்சு. அதனால என் பொண்ணை எப்பவுமே நான் விட்டுறக்கூடாது. இதை விட ஒரு சப்போர்ட் என்ன வேணும்? என் மேலே இவ்வளோ ஒரு ட்ரஸ்டோட வந்துருச்சுல்ல, இதுக்கு மேலே என்ன ட்ரஸ்ட் வேணும்? சூப்பர். அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப இருக்கு. கேட்கறதுக்கே நல்லா நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அவங்க தான் சுட்டி காட்டுவாங்க. இவன் தான் நீங்க சொன்னீங்க இதுல லவ் ரொமான்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு. என் பொண்ணு தான் இருந்துட்டு என்ன மாமா ஒண்ணுமே இல்லையா கெமிஸ்ட்ரி அப்படின்னாங்க. அப்படியா? இன்னும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி வேணும்னு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க நிறைய படம் நிறைய சீரியஸ்லாம் பாக்குறவங்க. அப்படி இருக்கும்போது வந்து போனா இல்ல மாமா பத்தல கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் ப்ரோ. சார் நீங்க முதல்லயே சொன்னீங்க இந்த படத்துக்கு நான் வந்து மணிகண்டனை கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஆனா படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப சில ஃபைட் சீன் வந்து பைக்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த சீன் அவர்கிட்ட சொல்லும் போது இருந்துச்சா? அதை இவருக்காக கொண்டு வந்தீங்க? அது முதலே இருந்தது, சேசிங் எல்லாமே இருந்தது. அப்போ நம்ம ஒரு படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நியூ ஃபேஸு, ப்ரொடியூசர் நியூ ஃபேஸு. பட் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு முதல்ல நினச்சோம். அது அந்த நேரத்தில் அவர் டேட்டு பிஸியாக இருந்தார். சரி அப்போது தான் நியூ ஃபேஸாக பண்ணு அதை தான் சொல்லிட்டேன் முதல்ல. அதுக்கப்புறம் வந்த பிறகு இவர் பிளான் பண்ணேன். வந்ததுனால அந்த சீன் வைக்கல. ஆல்ரெடி அது சேசிங் சீன்லாம் ஸ்கிரிப்டில் இருந்தது. ஓகே. ஏன்னா ட்ரெய்லரை பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா இவர் அது சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்றாருல்ல. ஸோ எலிவேஷன் பண்றதுக்கு ஒரு சீன் தேவை. அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவர் பைக் ரைடர் வச்சு அதனால தான் அந்த சீன் வச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க. நீங்கள் அது மாதிரி வச்சிருந்தா படத்தில் எப்பவுமே வந்து அது ஜாம் ஆகாது, அது அவைவாக தான் இருக்கும். பட் ஆனால் படத்தை பாருங்க, அப்படி இருக்கும், மிங்கிலாக தான் இருக்கும் படத்தில். இல்ல அது அப்படி வச்சா தவறுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பெரிய ஹீரோஸ் எல்லாருமே இப்ப அவங்களுக்கான ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு, எனக்கு குழந்தை ஆடியன்ஸ் இருக்கு, ஒரு காமெடி இப்படி வைப்போம், ஸோ ஒரு ஃபைட் சீன் இப்படி வைப்போம் அப்படின்னு கேட்குறப்ப ஒருவேளை அந்த பைக் ரைட் சீன் இவருக்காக வைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். இல்லை தப்பு இல்லை, ஸ்கிரிப்ட்ல இருந்தது வந்தது அவ்வளோதான். இவருக்காக திணிச்ச மாதிரி இருக்காது அது பார்க்குறதுக்கு. ஆனால் இவருக்காக அந்த சீனும் பண்ணல. இப்போ ஆக்ஷன் வந்து மொத்தம் ஒரு 4 ஆக்ஷன் இருக்கு. 4 ஆக்ஷன் போது நாங்கள் டிடிஎஃப் பாஸ் வச்சு முதல்ல மைண்ட்லேயே இல்லையே. அப்போது அந்த ஆக்ஷன் ஸ்கிரிப்டெல்லாம் முதலே தான் வச்சுருந்தோம். அது வாசன் வர கரெக்டாக அது மிங்கில் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நீங்கள் அந்த கேட்டு அதான் கேட்டிருக்கீங்க, இவருக்காக வச்சிங்களா இருக்கு? இல்லை அது முதலே இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த சினிமா அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி ஒருத்தரை சினிமாவில் காட்டுறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கிற பக்குவத்தில் தான் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாகவே பார்க்குறப்ப நிறைய படங்களில் இந்த போலீஸை வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க, அவங்களுக்கு எதிரான படங்களே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அந்த மாதிரி காட்சிகள்லாம்? அப்படி நான் சொல்ல இதாகலை. சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மாக எல்லாருமே பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துருங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. எல்லா இடத்துலையுமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதுதான் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்கன்னா, இப்போது நம்ம மன்சூர் அலிகான் சார் எல்லாம் பார்த்துருப்போம்.
எப்படி காமிச்சிருந்துருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல பாருங்க எவ்வளவு ஸ்வீட்டா இருப்பாரு மனுஷன். ஸோ அந்த மாதிரி தான். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஐபிஎல் படம் 28ஆம் தேதி வருது. அத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்துலயும் சொல்லியிருந்திருப்போம். ஓகே. ஸோ கருத்து வேணாம். டிடிவி வாசன் இந்த படத்துக்கு பல கோடி சம்பளம் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்லாம் கேள்விப்பட்டோம். உண்மையில பல கோடி சம்பளம் வாங்கிருக்கீங்களா? பல கோடி கொடுத்தீங்களா? கேட்டப்பா. பல லட்சம் கேட்டாரு. ஓகே. கொடுத்தோம். பல லட்சம் கொடுத்துட்டு கேட்டாரு கொடுத்துட்டு மனசுல பாரத்தோட சொல்ற மாதிரி. இல்ல கொடுத்திருந்தா சந்தோஷமா சொல்றேன் நானு. அது மனசு கஷ்டப்பட்டால சொல்ல, கேட்டாரு நாங்க கொடுத்தோம். சூப்பர். ஸோ ஒரு ஹீரோவுடைய பிஸ்னஸோ இல்லாட்டி சம்பளமோ எப்போ வளரும் அப்படின்னா அந்த படத்துடைய வெற்றி தீர்மானிக்கும் அப்படிங்கிறது முன்னாடி. இப்போ படம் வெற்றி ஆகலைன்னா கூட அடுத்தடுத்த படத்துக்கு ஹீரோ சம்பளம் ஏற்றிடுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது சம்பளமாக ப்ரொடக்ஷனில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோஸ் வந்து இல்லை ஃபுல் பேமெண்ட் வாங்காமல் நீங்கள் வந்து ஷேராக கூட வாங்கி போயிருங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் பல கோடி சம்பளம் வாங்குறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களோட உழைப்பு. அவங்க அது வந்து சொல்றாங்க. அதை நம்ம எப்படி போய் இது பண்ண முடியும்? நம்மளோட இதுல நீங்க கேட்டீங்கன்னா அது ஏதாவது சொல்லலாம். அவங்களோட உழைப்பு, அவங்களோட ஊதியம் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நான் போய் கொஸ்டின் பண்ண முடியும்? அது தவறா இருக்கும்ல. இல்லை ஒரு ப்ரொடியூசருடைய மனநிலையில இருந்து கேட்குறேன். நீங்க ஷேரா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஸ்டார்டிங்ல வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி அனுபவப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அந்த ஷேர்னாலே கண்டிப்பா பயந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு சேலரி பேஸ்லேயே போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் ஒரு நியூ கம்மர் தான். நீங்கள் என்னோட சம்மந்தமானது ஏதாவது கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். அவங்களோடது நான் எப்படி சொல்ல முடியும்? திரைத்துறைக்கு வந்துட்டீங்க, ஒரு ஹீரோவா முதல் படம் வெளியாக போகுது இல்லை. ஸோ சில பொறுப்புகளுக்கு ஆளாகிறீங்கல்ல. கண்டிப்பாக பொறுப்புகளுக்கு ஆளாகி தானே தீரணும். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஷேருக்கு வருவீங்களா அப்படின்னும் போது அப்போ எங்கே வரணும்? அவர் பெரிய நடிகனா உருவாவார். அதுக்கு இப்பயே நீங்கள் சொல்லியிருக்க உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. வாசன் பெரிய நடிகனா வருவாங்க. சந்தோஷம். சூப்பர். என்னை விட அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. ஸோ நான் வந்து ரொம்ப முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, வாசனை பற்றி ஊடகங்களுக்கு இருந்த மனநிலை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேறவா இருந்துச்சு, இன்னைக்கு வேறவா இருக்குல்ல. ஸோ எல்லாருமே அவரை வந்து அன்பா அணுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு ரைடர், ஒரு பிளாகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நடிகராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சப்போர்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நானுமே உங்களை ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஸோ என்னோடதுலேயுமே என்னோட கண்ணோட்டமும் மாறி இருக்கு. ஸோ எல்லாம் அப்படி போக போக மாறுறது தான். ஓகே, சூப்பர். ஸோ படம் 28ஆம் தேதி வெளியாக போகுது. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வர 28ஆம் தேதி நம்ம படம் வரப்போகுது. ஸோ ஒரு படம் எடுத்து அது வெற்றிகரமாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சு திரைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 கடினம். அப்படி இருக்கும்போது நம்மளோட முதல் படம் வெற்றிகரமாக எல்லாமே எடுத்து முடிச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லர், டீசர் எல்லாமே ஸ்டில் ட்ரெண்டிங். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சந்தோஷம் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு சந்தோஷம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் மக்களாகிய நீங்கள் உங்களோட அன்பு முதல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து காட்டிடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவோம். அண்ட் வந்து அதுலேயும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. எல்லாமே எடுத்துக்கோங்க. நல்ல விஷயங்கள் எடுத்துருங்க, கெட்ட விஷயங்கள் விட்டுருங்க. சூப்பர். ஸோ படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.